இப்போ நீங்கள் எழுதுகிற திருக்குறள் வரிகள் வரி வடிவம் அவர் திருவள்ளுவர் எழுதும்போது இருந்த வரி வடிவம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வரி வடிவம் வேறு. இது அந்த காலத்தில் எழுதுனது பனை ஓலையில் தான் எழுதியிருப்பாங்க. பனை ஓலையில் எழுதும்போது அது அதிகபட்சமாக இருந்தால் ஒரு 350 வருஷம் தான் இருக்கும், ஒரு ஓலை இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போயிடும். அதனால் அதை மாற்றி இன்னொரு ஓலையில் எழுதியிருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி எழுதி வந்திருக்கணும். அப்படி மாற்றி எழுதும்போது அல்லது எழுதும் பொழுது லாவுக்கும் வாவுக்கும் பெரிய வித்தியாசம் எழுதும்போது வராது. பல எழுத்துக்கள் நீங்கள் பார்க்கலாம், லாவும் வா மாதிரி எழுதுவாங்க, வா லா மாதிரி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது எழுத்தாணியில் தான் இப்போ எழுதுகிறாங்க. எழுத்தாணியில் எழுதும்போது ஒரு இப்படி வர்றதுக்கு பேர் இப்படி கீழே வந்துருச்சுன்னா வாவாயிடுது, இப்படி வளைஞ்சு போயிடுச்சுன்னா லாவாயிடுது. லா வந்து இப்படி கொஞ்சம் கீழே இருக்குன்னா வாவாயிடும். இப்படி எழுதும்போது கூட அந்த எழுத்து மாறி இருக்கலாம், மாற்றி எழுதும்போது மாறி இருக்கலாம். ஒரு எழுத்து ஒரு தடவை மாற்றி எழுதுனது பின்னாடி அதை பார்த்து எழுதுனாங்க வான்னு எழுதியிருக்கலாம், அப்படி கூட வந்திருக்கலாம். பவன் அப்படின்னே வந்திருக்கலாம். பல்ல பகவன் அப்படிங்கிறது பார்க்கறது பா வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த அடுத்த வர காவை பொறுத்து இந்த உச்சரிப்பு மாறுது. இந்த பகலன்னு போட்டிங்கன்னா முதல் எழுத்துற பாவை நீங்கள் பான்னு உச்சரிப்பீங்க. பகவன் அப்படின்னு படிச்சிங்கன்னா முதல்ல இருக்கிற பாவை பான்னு உச்சரிப்பீங்க. ஸோ அடுத்த எழுத்து முதல் எழுத்தினோட உச்சரிப்பையே கண்ட்ரோல் பண்ணுது. முதல் எழுத்தோட உச்சரிப்பை ரெகுலேட் பண்ணுறது, உச்சரிப்பை நிர்ணயிக்கிறது அடுத்த வர எழுத்து. பகவன் அப்படின்னா பான்னு சொல்லுவோம், பகல்னா பான்னு சொல்லுவோம், பகடைன்னா பா தான் சொல்லுவோம், பா சொல்ல மாட்டோம், பகடைன்னு சொல்ல மாட்டோம். பங்களான்னா இங்கே வரும்போது பான்னு வந்துடும். பங்களா அந்த இரண்டாவது எழுத்தை பொறுத்து முதல் எழுத்தோட உச்சரிப்பு மாறும். அதனால தான் ஒரே எழுத்து இருந்தால் கூட 4 விதமாக நம்ம அதை உச்சரிக்கிறோம்னா அதுதான் காரணம். ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்தை உச்சரிப்பை ரெகுலேட் பண்ணுது, மாற்றுது. அதுக்கு தகுந்த மாதிரி முதல் எழுத்தினோட உச்சரிப்பு மாறும். ஸோ பங்களான்னு எழுதுனீங்கன்னா இங்கு வர்றதுனால பான்னு வரும். பங்களான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதே இந்த பங்காளின்னு சொல்லும்போது பங்காளி அந்த காவும் மாறி போகுது, இந்த பாவும் மாறி போகுது. பா முதல்ல வருது, இங்குக்கு அப்புறம் கா வரும்போது இங்காளி, அந்த கா ஆயிடுது, பங்காளி. பங்காளின்னு சொல்றது இல்லை, பங்காளின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இங்கு வர இடத்துல முதல் எழுத்தும் அடுத்த எழுத்தும் உச்சரிப்பு தானாக மாறிக்கிறோம்.